ஓம் சாந்தி 13/10/2025 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் தேவதையாக மாற வேண்டும். ஆகையினால் மாயாவினுடைய அவகுணங்களை தியாகம் செய்யுங்கள். கோபப்படுவது, அடிப்பது, தொந்தரவு செய்வது, கெட்ட காரியம் செய்வது, திருடுவது இவை அனைத்தும் மகா பாவமாகும். கேள்வி: இந்த ஞானத்தில் எந்த குழந்தைகள் வேகமாக செல்ல முடியும்? யாருக்கு நஷ்டம் ஏற்படுகிறது? பதில்: யாருக்கு தன்னுடைய கணக்கு வழக்கு வைப்பதற்கு வருகிறதோ அவர்கள் இந்த ஞானத்தில் மிகவும் வேகமாக செல்ல முடியும். யார் ஆத்ம அபிமானியாக இல்லையோ அவர்களுக்கு நஷ்டம் ஏற்படுகிறது. பாபா கூறுகிறார், வியாபாரிகளுக்கு கணக்கு வழக்கு வைப்பதற்கான பழக்கம் இருக்கிறது. அவர்கள் இங்கேயும் வேகமாக செல்ல முடியும். அதாவது பாபா சொல்றாங்க, வியாபாரிகளா இருக்காங்கன்னா அவங்க தினமும் கணக்கு பார்க்குற பழக்கம் அவங்களுக்கு இருக்கும். அந்த மாதிரி குழந்தைகள் ஞானத்திலும் கூட நல்ல வேகமா செல்ல முடியும் அப்படிங்கிறார் பாபா. பாட்டு: முகத்தை பார்த்துக்கொள் மனிதா. ஓம் சாந்தி. ஆன்மீக கதாபாத்திரம் ஏற்று நடிக்கக்கூடிய குழந்தைகளுக்காக தந்தை புரிய வைக்கிறார். ஏனென்றால் இந்த எல்லையற்ற நாடகத்தில் ஆத்மாதான் கதாபாத்திரம் ஏற்று நடித்து கொண்டிருக்கிறது. அனைவரும் மனிதர்கள்தான். குழந்தைகள் இந்த நேரத்தில் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். நினைவின் மூலம்தான் விக்ரமங்கள் விநாசமாகிறது என்பது தெரியும். இன்னைக்கு பாடல்ல முகத்தை பார்த்துக்கொள் மனிதா, அதாவது பிராணி அப்படின்னு அந்த வார்த்தை வருது. அதுக்கு பாபா சொல்றாரு, குழந்தைகள் அதாவது ஆத்மாவை தான் பிராணி என்று சொல்லப்படுது அப்படிங்கிறார் பாபா. அந்த பிராணன் அதாவது ஆத்மாவிலிருந்து உயிர் பிரிந்து விட்டது என்றால் அது பிணம் போல. ஆத்மா சென்று விடுகிறது. ஆத்மா அழியாதது. ஆத்மா எப்போது உடலில் பிரவேசம் செய்கிறதோ அப்போது சைத்தன்யமாக இருக்கிறது, அதாவது உயிரோட்டமாக இருக்கிறது. தந்தை கூறுகிறார், ஹே ஆத்மாக்களே, நான் எவ்வளவு தெய்வீக குணங்களை தாரணை செய்திருக்கிறேன், அதாவது கடைபிடித்திருக்கிறேன் என்று தங்களை தானே சோதனை செய்து பாருங்கள். எனக்குள் எந்த ஒரு விகாரமும் இல்லைதானே? திருடுவது போன்ற எந்த ஒரு அசுர குணமும் இல்லைதானே? இவை அனைத்தும் சோதனை செய்து பார்க்க வேண்டும். பாபா கேள்வியா கேட்குறாங்க. இப்போ இதை நாம சோதித்து பார்க்கணும். அசுர செயல்களின் மூலமாக பிறகு கீழே விட வேண்டி இருக்கும். அவ்வளவு உயர்ந்த பதவி அடைய முடியாது. கெட்ட பழக்கங்களை அவசியம் நீக்க வேண்டும். தேவதைகள் ஒருபோதும் கோபப்பட மாட்டார்கள். அடிப்பது, தொந்தரவு செய்வது, கெட்ட செயல்கள் செய்வது இவை அனைத்தும் பாவமாகும். குழந்தைகளாகிய நீங்கள் மிகவும் சுத்தமாக இருக்க வேண்டும். திருடுவது போன்றது மகான் பாவமாகும். தந்தையிடம் நீங்கள் உறுதி எடுத்துக்கொண்டே வந்தீர்கள். பாபா, எங்களுக்கோ உங்கள் ஒருவரை தவிர வேறு யாருமே இல்லை, நாங்கள் உங்களைத்தான் நினைப்போம் என்று. எப்படி ஆத்மா புள்ளியாக இருக்கிறதோ அவ்வாறு தந்தையும் புள்ளியாக இருக்கிறார். இதில் குழம்பி போவதற்கான அவசியம் எதுவும் இல்லை. சுப்ரீம் சோல் நான் அல்லவா? சுப்ரீம் ஃபாதராக இருக்கிறேன். தந்தை மீண்டும் மீண்டும் புரிய வைக்கிறார். முக்கியமான விஷயம் தனக்குள்ளே பார்த்து கொள்ளுங்கள். எனக்குள் எந்த விகாரமும் இல்லைதானே என்பதுதான் முக்கியமான விஷயம். இதை தனக்குத்தானே பார்த்து கொள்ளுங்கள் என்று தந்தை புரிய வைக்கிறார். இரவு நேரத்தில் தினமும் தன்னுடைய கணக்கு வழக்கை வையுங்கள். வியாபாரிகள் எப்போதும் கணக்கு வழக்கு வைப்பார்கள். கவர்மெண்ட் சர்வெண்டாக இருந்தால் அவர்களுக்கு கணக்கு வழக்கு எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அவர்களுக்கு ஃபிக்ஸட் பே, அதாவது அவங்களுக்கு குறிப்பிட்ட சம்பளம், மாதம்னா இவ்வளோ சம்பளம்னு கொடுத்துருவாங்க.
ஆனால் வியாபாரிகள் அப்படின்னா அவங்க அப்படி கிடையாது, தினமும் அவங்களுடைய கணக்கு வழக்கு பார்ப்பாங்க. இந்த ஞான மார்க்கத்திலும் கூட வியாபாரிகள் வேகமாக செல்ல முடியும். படிக்க எழுத தெரிந்த ஆபீசர்ஸ், அதாவது அதிகாரிகள் அவ்வளவு செல்ல முடியாது. வியாபாரிகள் இன்று 50 ரூபாய் சம்பாதித்தால் நாளை 60 ரூபாயும் சம்பாதிக்கலாம். ஒரு சில நேரங்களில் நஷ்டமும் ஏற்படலாம். இந்த வருமானத்திலும் கூட ஆத்ம அபிமானியாக இல்லை என்றால் நஷ்டம் ஏற்பட்டுவிடும். தாய்மார்கள் வியாபாரம் செய்வதில்லை, அவர்களுக்கு மேலும் சகஜமானது. அதாவது பாபா சொல்ற, தாய்மார்களுக்கு வியாபாரம் தெரியாது, ஆனால் அவங்களுக்கு இன்னும் ஈஸி. சகோதரர்களை விட அவங்களுக்கு இந்த ஞானம் இன்னும் சகஜமா இருக்கும் அப்படிங்கிறார் பாபா. கன்யாக்களுக்கும் இது எளிமையானது. ஏனென்றால் தாய்மார்கள் ஏறிய ஏணியை திரும்பியும் இறங்க வேண்டி இருக்கிறது. யார் எவ்வளவு உழைக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் மகிமையானது இருக்கிறது. கன்யாக்கள் விகாரத்தில் செல்லவில்லை, சென்றால்தானே விடுவதற்கு. ஆண்களுக்கு உழைப்பு செய்ய வேண்டி இருக்கிறது, குடும்பம் பரிவாரத்தை பராமரிக்க வேண்டியும் இருக்கிறது. மாயா அடிக்கடி ஓங்கி அரைந்து கீழே தள்ளிவிடுகிறது. இப்போது நீங்கள் பிகே ஆகியிருக்கிறீர்கள். அனைத்தையும் விட அதிகமாக கணவன் மீதுதான் அன்பிருக்கும். உங்களுக்கோ இப்போது கணவனுக்கெல்லாம் கணவன் பரமாத்மாவை நினைவு செய்ய வேண்டும், மற்ற அனைவரையும் மறந்துவிட வேண்டும். குமாரிகள் நிர்விகாரிகளாக இருக்கிறார்கள், ஆகையினால் அவர்களுக்கு பூஜை ஏற்படுகிறது. நீங்கள் மகிமைக்கு தகுதி இருக்கக்கூடியவர்களாக மாறி பிறகு பூஜைக்கு தகுதி இருக்கக்கூடியவர்களாக மாறுகிறீர்கள். தந்தைதான் உங்களுடைய டீச்சராகவும் இருக்கிறார். அப்போது குழந்தைகளாகிய உங்களுக்கு எவ்வளவு போதை இருக்க வேண்டும், நாம் மாணவர்கள் என்று. கீதையிலும் எழுதப்பட்டிருக்கிறது, அதாவது அகண்ட ஜோதி சுரூபம் என்று. இதற்கு முன்பு சாட்சாத்காரம் ஏற்பட்டு கொண்டிருந்தது, அவரவருடைய பாவனைக்கு ஏற்றாற் போல. இங்கே நினைவு யாத்திரைதான் முக்கியமாகும். எப்படி பாதரசமானது நழுவி சென்று விடுகிறதோ, நினைவும் கூட அடிக்கடி நழுவி போய்விடுகிறது. தந்தையை நினைவு செய்ய வேண்டும் என்று எவ்வளவு நினைக்கிறார்களோ பிறகு மற்ற சிந்தனைகளும் வந்து விடுகிறது. இதில்தான் உங்களுடைய ஓட்டப்பந்தயம் இருக்கிறது. உடனே பாவங்கள் நீங்கிவிடும் என்பது கிடையாது, இதற்கு நேரம் பிடிக்கிறது. கர்மாதீத நிலை ஏற்பட்டு விட்டால் இந்த உடலிலும் இருக்க முடியாது. இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் தந்தையை நினைவு செய்ய வேண்டும். தன்னைத்தானே பார்த்து கொள்ளுங்கள், என் மூலமாக எந்த ஒரு கெட்ட செயலும் நடக்கவில்லையா என்று அவசியம் கணக்கு வழக்கு வைக்க வேண்டும். தந்தை கூறுகிறார், என்னுடைய ஆத்மாவிற்குள் இந்த ஞானமானது பதிவாகி இருக்கிறது. உங்களுக்கும் கூட 5000 வருடங்களுக்கு முன்பு என்ன ஞானம் கொடுத்திருந்தேனோ அதை அப்படியே கொடுத்து கொண்டிருக்கிறேன். குழந்தைகளுக்குத்தான் புரிய வைப்பேன், வேறு யார் என்ன தெரிந்து கொள்வார்கள் இந்த விஷயங்களை? பாபா என்ன சொல்றாருன்னா, நான் ஞானத்தை குழந்தைகள் முன்னாடி தான் சொல்லுவேன், வேற யாருக்காவது சொன்னாலும் அவங்க என்ன தெரிஞ்சுக்குவாங்க இந்த விஷயத்த அப்படிங்கிறார் பாபா. நீங்கள் இந்த சிருஷ்டி சக்கரத்தை தெரிந்து கொள்கிறீர்கள். இதில் அனைத்து நடிகர்களுடைய கதாபாத்திரமும் பதிவாகி இருக்கிறது, ஒருபோதும் மாறாது. அல்லது யாரும் இதிலிருந்து விடுபடவும் முடியாது. ஆமாம், மற்றபடி மீதி நேரம் முக்தியில் இருப்பார்கள். அதாவது எவ்வளோ காலம் நடிக்கிறாங்களோ அவ்வளோ காலம் அவங்க கீழே நடிப்பாங்க. மீதி நேரம் அவங்க எங்கே இருப்பாங்க? மேலே முக்தியில் இருப்பாங்க, அதாவது பரந்தாமத்தில் இருப்பாங்க. நீங்கள் ஆல்ரவுண்டர்களாக இருக்கிறீர்கள், அதாவது முழுமையாக நம்ம கதாபாத்திரம் ஏற்று நடிக்கிறோம். 84 பிறவி எடுக்கிறீர்கள். நீங்கள் நாடகத்தினுடைய திட்டத்தின்படி படித்து கொண்டிருக்கிறீர்கள். இப்போது நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம், நாம் எவ்வளவு உயர்ந்தவர்களாக இருந்தோம் என்று. இப்போது கீழே வந்துவிட்டோம்.
பிறகு தந்தை வந்து உயர்ந்தவர்களாக மாற்றுகிறார் என்றால் அவ்வாறு முயற்சியும் செய்ய வேண்டும் அல்லவா? இங்கே நீங்கள் வருவது புத்துணர்ச்சி அடைவதற்காக. இதனுடைய பேரு மதுபன் ஆகும். அதாவது மவுண்ட் அபு போகிறோன்னா எதுக்காக? ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்காக, புத்துணர்ச்சி அடைகிறதுக்காக. அது பாபா வந்து புரிய வைக்கிறார். கல்கட்டா அல்லது பாம்பேயில் முரளி நடக்காது. மதுபனத்தில்தான் முரளியானது வாசிக்கப்படுகிறது. முரளியை கேட்பதற்காக தந்தையிடம் வரவேண்டி இருக்கும். புத்துணர்ச்சி அடைவதற்காக நேரடியாக கேட்கும் பொழுது ஃபீல் செய்கிறீர்கள். மிகவும் வித்தியாசம் இருக்கும். அதாவது அவங்கவுங்க சென்டரில் முரளி கேட்கறதுக்கும் நம்ம மதுபனில் போய் முரளி கேட்கறதுக்கும் நல்ல வித்தியாசம் இருக்கும். அது நல்ல உணர முடியும் அப்படிங்கிறார் பாபா. போக போக நிறைய பாட்டை பார்க்க வேண்டியிருக்கும். அதாவது போக போக இன்னும் நிறைய காட்சிகள் நீங்கள் பார்ப்பீங்க. பாபா முதலிலேயே அனைத்தையும் கூறிவிட்டால் அதனுடைய டேஸ்ட் இருக்காது. பாபா சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டே நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு அது அப்போ பார்க்கும்போது எப்படி இருக்காது? நல்ல டேஸ்ட்டாக, அதாவது ருசியாக இருக்காது அப்படிங்கிறார் பாபா. மெதுமெதுவாக அனைத்தும் இமர்ஜ் ஆகி கொண்டே போகும், வெளிப்பட்டு கொண்டே போகும். ஒரு நொடி மற்றொரு நொடி போல இருக்காது. தந்தை வந்திருக்கிறார் ஆன்மீக சேவை செய்வதற்காக என்றால் குழந்தைகளுடைய கடமையும் என்ன? ஆன்மீக சேவை செய்ய வேண்டும். தந்தையை நினைவு செய்யுங்கள் மற்றும் தூய்மையாக மாறுங்கள் என்று குறைந்ததிலும் குறைந்தது எதையாவது கூறுங்கள். தூய்மையில்தான் ஃபெயிலாகி விடுகிறார்கள். ஏனென்றால் தந்தையை நினைவு செய்வது இல்லை. குழந்தைகளாகிய உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி இருக்க வேண்டும். நான் எல்லையற்ற தந்தைக்கு முன்பு அமர்ந்திருக்கிறேன். அவரை பற்றி உலகத்தில் வேறு யாருக்கும் தெரியாது. அதாவது எப்படிப்பட்ட தந்தைக்கு முன்னாடி அமர்ந்திருக்கேன் அப்படின்னா, அவர் எல்லையற்ற தந்தை. அந்த தந்தையை பற்றி உலகத்தில் யாருக்குமே தெரியாது, ஆனால் எனக்கு தெரியும் அப்படின்ற அந்த மாதிரி குஷி இருக்கணும் அப்படிங்கிறார் பாபா. ஞானக்கடல் சிவபாபா அல்லவா? தேகதாரிகளிடமிருந்து புத்தி யோகத்தை நீக்கிவிட வேண்டும். இவர் சிவபாபாவினுடைய ரதமாகும். இவருக்கு மதிப்பு வைக்கவில்லை என்றால் தர்மராஜிடம் மிகவும் தண்டனை அடைய வேண்டியதிருக்கும். பெரியவர்களுக்கு மதிப்பு வைக்க வேண்டும். ஆதிதேவுக்கு எவ்வளவு மதிப்பு வைக்கிறார்கள்? ஜட சிலைக்கே இவ்வளவு மதிப்பு என்றால் உயிரோட்டமாக சைத்தன்யமாக இருக்கிறார் என்றால் எவ்வளவு மதிப்பு வைக்க வேண்டும்? பாபா சொல்றாங்க, ஜட சிலையா ஆதிதேவனுடைய சிலை இருக்கு, அவ்வளோ மதிப்பு கொடுக்குறாங்க, ரெக்கார்டு கொடுக்குறாங்க. அப்போ உயிரோட்டமாக பிரம்மா பாபா கண்ணு முன்னாடி இருக்காரு, சிவபாபாவுடைய ரதம் இவர். அப்போ இவருக்கு நாம மதிப்பு கொடுக்கணும் இல்லையா அப்படின்னு பாபா புரிய வைக்கிறார். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப் தாதாவினுடைய அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம், அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், தனக்குள் சோதனை செய்து தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டும். கெட்ட பழக்கங்களை நீக்கிவிட வேண்டும். பாபா, நான் ஒருபோதும் கெட்ட காரியங்களை செய்ய மாட்டேன் என்று உறுதிமொழி எடுக்க வேண்டும். செகண்ட் பாயிண்ட், கர்மாதீத நிலையை அடைவதற்காக நினைவிற்கான போட்டி போட வேண்டும். ஆன்மீக சேவைக்கு தயாராக இருக்க வேண்டும். பெரியவர்களுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும். வரதானம். ஃபாலோ ஃபாதர், தந்தையை பின்பற்றுக என்னும் பாடத்தின் மூலமாக கடினத்தையும் சகஜமாக மாற்றிவிடக்கூடிய தீவிர முயற்சியாளர் ஆகுக. கடினத்தையும் சகஜமாக மாற்றுவதற்கு, அதாவது கடைசி முயற்சியில் வெற்றி அடைவதற்காக முதல் பாடம்தான் ஃபாலோ ஃபாதர், அதாவது தந்தையை பின்பற்றுக என்பது. இந்த முதல் பாடம்தான் கடைசி நிலையை அருகாமையில் கொண்டு வரக்கூடியதாகும்.
இந்த பாடத்தின் மூலமாக தவறில்லாத ஏக்கரசம் மற்றும் தீவிர முயற்சியாளராக ஆகுவீர்கள். ஏனென்றால் எந்த ஒரு விஷயமும் கடினமாக எப்போது மாறுகிறது என்றால் தந்தையை பின்பற்றுவதற்கு பதிலாக தன்னுடைய புத்தியை செலுத்துகிறார்கள் என்றால் அப்போது கடினத்தை சகஜமாக மாற்றுவதற்காக அல்லது கடைசி முயற்சியில் வெற்றி அடைவதற்கான முதல் பாடம்தான் தந்தையை பின்பற்றுக, அதாவது ஃபாலோ ஃபாதர் ஆகும். இந்த முதல் பாடம்தான் கடைசி ஸ்டேஜ், அதாவது கடைசி நிலையை அருகாமையில் கொண்டு வரக்கூடியதாகும். இந்த பாடத்தின் மூலமாக தவறில்லாதவர்களாக, ஒரே சீரான மனநிலை கொண்டவர்களாக மற்றும் தீவிர முயற்சியாளர்களாக மாறிவிடுவீர்கள். ஏனென்றால் தந்தையை பின்பற்றுவதற்கு பதிலாக தன்னுடைய புத்தியை செலுத்தும் போதுதான் எந்த ஒரு விஷயமும் கடினமாக மாறுகிறது. இதனால் தன்னுடைய எண்ணங்கள் என்ற ஜாலத்தில் மாட்டிக்கொள்கிறார்கள். பிறகு அதிலிருந்து விடுபட நேரமும் சக்தியும் விரயமாகின்றது. மாறாக பின்பற்றி கொண்டே சென்றீர்கள் என்றால் நேரம் மற்றும் சக்தி இரண்டும் மீதமாகும், சேமிப்பும் ஆகும். ஸ்லோகன்: உண்மை மற்றும் தூய்மையை கடைபிடிப்பதற்காக தன்னுடைய சுபாவத்தை சரளமாக மாற்றிக்கொள்ளுங்கள். இன்றைய அவ்யக்த சமிகை: தனக்காகவும் பிறருக்காகவும் மனதின் மூலம் யோக சக்திகளை பயன்படுத்துங்கள். எந்த அளவிற்கு தன்னை மனசா சேவையில் பிஸியாக வைத்துக் கொள்வீர்களோ அந்த அளவுக்கு சகஜமாக மாயாவை வென்றவர்களாக மாற முடியும். தனக்காக மட்டும் நன்மை நினைக்கக்கூடியவர்களாக இல்லாமல் பிறருக்காகவும் நல் விருப்பங்கள் மற்றும் நல் ஆசைகள் மூலமாக மாற்றம் செய்யக்கூடிய சேவை செய்யுங்கள். பாவனை மற்றும் ஞானம், அன்பு மற்றும் யோகம் இரண்டினுடைய சமநிலை வேண்டும். நன்மை செய்யக்கூடியவர்களாக மாறியிருக்கிறீர்கள். இப்போது எல்லைக்கப்பாற்பட்ட உலகத்திற்கே நன்மை செய்யக்கூடியவர்களாக மாறுங்கள். ஓம் சாந்தி. இன்னாருயிர் நண்பன் என் ஆசை நாயகன் என் உயிர் பாபா உன் மனதில் பலியாகிறே. என் உயிர் பாபா உன் அன்பில் பலியாகிறே. என்னாருயிர் நண்பன் நீ. தூரதேசம் இருந்து வந்து முரளி சொன்னாய் பாபா. தூங்கி இருந்த உயிர்களுக்கெல்லாம் நிம்மதி தந்தாய் பாபா. தூரதேசம் இருந்து வந்து முரளி சொன்னாய் பாபா. தூங்கி இருந்த உயிர்களுக்கெல்லாம் நிம்மதி தந்தாய் பாபா. பாபா என்னும் பெயரில் மந்திரத்தான் இருக்கிறது. மாயா என்னும் பேரை மதுவே அழிகிறது. அதர்ம உலகம் மாறட்டுமே, புது ஸ்வர்க்க உலகம் தொடங்கட்டுமே. என் உயிர் பாபா உன் மனதில் பலியாகிறே. என் உயிர் பாபா உன் அன்பில் பலியாகிறே. எல்லாருயிர் நண்பன் நீ.
நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் குட் மார்னிங். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம்.